வணக்கம். நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீரை எந்த ஒரு தாமதமும் இன்றி கர்நாடக அரசு வழங்குவதை ஒன்றிய அரசு உறுதி செய்திட வேண்டும் அப்படின்னு திமுக சார்பா நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? உண்மையிலேயே தமிழகத்தில் விவசாயிகளாக இருப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு பெருமைப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு அரசு விவசாயிகளை பற்றியோ விளைநிலங்களை பற்றியோ எந்தவித கவலையும் இல்லாமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பதற்காக எங்களுடைய எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. விவசாயிகளை வாழ வைப்பதா, விளைநிலங்களை மீட்டெடுப்பதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை கேட்டுப் பெறுகின்ற என்ற ஒரு முயற்சியும் இல்லாமல் உறக்க நிலையில் இருக்கிற போது யாரிடம் கேள்வி கேட்பது, யாரிடம் கோரிக்கை வைப்பது, எங்களுடைய உணர்வுகளை யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று நாங்கள் மிகப்பெரிய அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் பாராளுமன்றத்திலும் இன்னைக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இதற்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் கொடுத்திருப்பது எங்களுக்கு ஓரளவு நம்பிக்கையை கொடுக்கிறது. எப்படியாவது இவர்கள் விவசாயிகளை வாழ வைப்பார்கள், எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெருமைப்படுகிற விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது என்பதை முதலில் நான் பதிவு செய்கிறேன். சரி, தமிழக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராட்டி வருகின்ற நிலையில நேற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில அமைச்சரவை கூட்டம் மட்டும்தான் நடந்திருக்கு. இது தொடர்பாக எந்த ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடப்படலையே. உண்மையிலேயே தேர்தல் காலகட்டங்களில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்தார். அடுத்த பிறவியில் நான் ஒரு விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று ஒரு உணர்வை வெளிப்படுத்தினார். உண்மையிலே ஒரு விவசாயிகளின் உணர்வுக்காக இப்படி பேசுகிறார்கள் என்று நாங்கள் எல்லாம் நினைத்திருந்தோம். ஆனால் உண்மையிலே விவசாயிகளை பற்றிய எந்தவித ஒரு உணர்வும் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எப்படியோ ஒரு லட்சம் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இன்றைக்கு வந்து உட்கார்ந்து விட்டார். ஆனால் விவசாயிகளுக்காக அவர் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு காப்பாற்ற ஒரு மிக மோசமான சூழலில் அவருடைய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கடன் தள்ளுபடி செய்வேன், விவசாயிகளை பாதுகாப்பேன் என்று சொன்னார். ஆனால் அப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் இதுவரைக்கும் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு அவர் கொடுக்கவில்லை. பகுதியாக கொடுக்கிறார். அதிலேயும் ஏற்கனவே நிறைய சிக்கல்களை உள்ளக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்தோம்னால் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் எந்த விதத்திலே அது பலர் அளிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட நேரத்திலே தமிழ்நாட்டின் உரிமை ஜீவாதாரமான போராட்டமாக இருக்கிற இந்த மேகதாது விஷயம், காவிரி விஷயத்திலே இந்த அரசு உறக்க நிலையை கலைத்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்று தரும் என்று நாங்கள் காத்திருந்தோம். அதன்படி பாத்தீங்கன்னா இங்க குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் என்பது நடந்திருக்கும். ஆனால் இந்த அரசு அந்த தண்ணீரை பெற்று தருவதற்கான எந்த ஒரு முயற்சியும் பெறவில்லை. சரி, இவங்கதான் முயற்சி எடுக்கலைனாலும் நமக்கு நடுவர்மன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 9.1 டிஎம்சி தண்ணீரையும் ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய ஒரு 31 டிஎம்சி தண்ணீரையும் கேட்டு பெற்று கொடுத்தார்களா என்று பார்த்தால் அதை கேட்பதற்கு கூட எந்தவித முயற்சியும் இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காவிரி சிக்கலை குறித்து என்னவென்று தெரியாமல் இருக்கிறது என்பதால் யதார்த்தமான உண்மை. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற புஷி ஆனந்திடம் செய்தியாளர்கள் கேட்கிற போது அவர் சிரித்து விட்டு போகிறார். எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லலை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், விவசாயி குறித்தோ விவசாயிகளின் நிலை குறித்தோ தமிழகத்தில் இங்க இருக்கிற பயிர்களின் நிலைமை குறித்தோ எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறைந்தபட்சம் விவசாயிகளோடு கலந்து ஆலோசித்தோ அல்லது அனைத்து கட்சியும் கூடி அவர்களோடு ஆலோசனை பெற்றோ ஒரு முயற்சியை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அப்படி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சரி, அப்படித்தான் எடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ்ல ஒரு கூட்டணியோடு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவு எடுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு தாவேகா அரசுக்கு? அவர்களுக்கு உண்மையிலே அது காவிரி சிக்கல் குறித்தான ஒரு பார்வை இல்லை. கடந்த காலங்களில் எல்லாம் இது போன்ற சிக்கல்கள் வரும்போது அரசுகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி இருக்கின்றன. ஒன்றாக சேர்ந்து பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசிடம் தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள். எப்படியாவது கர்நாடகத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த தண்ணீரை பெற்றுக் கொடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதிலே ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசுக்கு இந்த காவிரி சிக்கல் குறித்த பார்வை இல்லாத காரணத்தினால் இந்த தண்ணீர் விவசாயிகள் எவ்வளவு மாவட்டத்திற்கு தண்ணீர் உயர்வாக இருக்கிறது, எத்தனை கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு என்ற புரிதல் இவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் அது குறித்த கவலையற்று இருக்கிறார்கள். அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது முதலமைச்சர் நடித்த படத்திற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், அதை பற்றி பார்க்க வேண்டும், அதை கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் விவசாயிகள் இன்றைக்கு
பெற்ற கடனை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளைநிலங்கள் வறட்சியால் இன்னைக்கு என்ன செய்வது என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை காப்பதற்குள்ள ஏதாவது திட்டம் இருக்கிறதா, பேசி இருக்கிறார்களா என்றால் அப்படி இல்லை. அனைத்து கட்சிகளோடும் பேசுவதற்காக அவர்கள் பரந்துபட்ட பார்வை இல்லை. குறைந்தபட்சம் மத்திய அரசோடு இந்த கோரிக்கையை எடுத்து போய் சொல்லி அந்த தண்ணீரை கர்நாடகத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், உண்மையிலே சொல்ல போனா கர்நாடகாவில் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, தமிழகத்திலே கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்கிறது. இன்னைக்கு ராகுலையும் சோனியாவையும் சந்தித்து தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு உங்கள் வாழ்விலிருந்து தண்ணீரை பெற்றுக் கொடுங்கள் என்று ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று நினைத்த காங்கிரசும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பு காட்டியிருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே கட்சி வளர வேண்டும் என்கின்ற மோடி அரசும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு கவனம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் யாரும் முயற்சி எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசும் அது குறித்து ஒரு அழுத்தம் கொடுக்காமல் விவசாயிகளை பாதுகாப்பதற்கான ஒரு கவலையற்று இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் மக்களவையிலும் இன்றைக்கு மாநிலங்களவையிலும் நம்மளுடைய எம்பிக்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. தண்ணீரை அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு என்று நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. திமுக பாஜகவோட சேர்ந்து மற்ற மசோதாக்களை நிறைவேற்ற ஒத்து போகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மற்ற கட்சிகள் சார்பா திமுக மேல முன்வைக்கப்படுது. ஆனா இன்னைக்கு திமுக எம்பிக்கள் தொடர்ந்து 2வது நாளாக நாடாளுமன்றத்துல தமிழக நலன்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வராங்க. இதன் மூலம் இந்த விமர்சனங்களை தவிடு பொடி ஆக்கியிருக்கு திமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதான் காவிரி சிக்கலை எப்படியாவது விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த கூட்டணி அரசு திமுக மீது ஒரு பழியை சுமத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இது குறித்து தெளிவாக இந்த டீலிமிட்டேஷனுக்கு என்னவென்ற வரையறை தமிழகத்தில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடரும். நாங்கள் கண்டிப்பாக தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். இருந்தாலும் இவர்கள் இன்றைக்கு காவிரி பிரச்சனையிலே தவிர்க்க அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத நேரத்தில் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கட்சிகளும் அதனால் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கின்ற நேரத்தில் கூட்டணி கட்சிகள் தாவேக அரசை கண்டித்து கேட்டு பெற வேண்டிய நிலையில் அது செய்ய முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் பணியை திமுக மீது தூக்கி போட்டு திசை திருப்புகிற ஒரு முயற்சியில மற்ற கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த மக்கள் மீது, தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது, தமிழ்நாட்டு விவசாய உற்பத்தியின் மீது இவர்களுக்கு கரிசனம் இருக்குமே என்றால் தமிழ்நாட்டு நலன் குறித்து பேசி இருக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் பேசியிருக்க வேண்டும். ஆனால் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இன்னமும் போய் ராகுல் காந்தி வீட்டில் உட்கார்ந்துட்டு அங்க அவர்கள் டீலிமிட்டேஷன் குறித்து பேசுகிறார்களே தவிர காவிரி பிரச்சனை குறித்து தாவேக கூட்டணியில் இருக்கின்ற எந்த எம்பிக்களும் பேசவில்லை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. ராகுல் காந்தியை பத்தி பேசுறீங்க, அதனால இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். தாவேக அமைச்சரவையில ஆட்சி அதிகாரத்துல இருக்க காங்கிரஸ் உடைய நிலைப்பாடை எப்படி பார்க்கறீங்க? கர்நாடகத்தை காங்கிரஸ் தானே ஆட்சியில இருக்காங்க, அவங்க கேட்ட தமிழகத்துக்கு உரிய நீரை பெற்று தரலாமே. கண்டிப்பா இந்த காவிரி சிக்கல் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்ததற்கு அடிப்படை காரணமே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசு தான். இன்றைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டு அமைச்சரவையிலும் காங்கிரஸ் இருக்கிறது, கர்நாடகத்திலும் ஆட்சியில இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது. அப்ப இரண்டும் காங்கிரஸ் அரசாக இருக்கின்ற காரணத்தினால் இதை பேசி தீர்ப்பதில மிக எளிதான விஷயம். அப்படி பேசி தீர்ப்பதற்கு இன்னைக்கு ராகுல் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறாரா? கூட்டணி ஆட்சியை பங்கு பெற வேண்டும் என்று எடுத்த முயற்சியை கூட தமிழ்நாட்டு விவசாயிகள் மீதோ விளைநிலத்தின் மீதோ இங்கு இருக்கின்ற விவசாய உற்பத்திகள் மீதோ அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற ராகுல், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல், சோனியா காந்தி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் மீதும் மக்கள் மீதும் ஒரு கருணையோடு கர்நாடக அரசை பேசி தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டிய சட்டப்படியான பங்கு நீரை கொடுங்கள், தமிழ்நாட்டிற்கு எதிராக நீங்கள் மேலதாரர்கள் அணைக்கட்டாதீர்கள் என்று அவர்களால் வலியுறுத்த முடியும். ஆனால் அப்படி வலியுறுத்த அவர்கள் தவறுகிறார்கள். இது கர்நாடகாவில் இருக்கிற வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனை காவு கொடுப்பதிலே இன்றைக்கு காங்கிரஸ் முதன்மையாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த மேகதாது குறித்து அவங்க பேசாமலே இருக்கிறது, கடந்து போவது என்பது உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. இது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகத்தை காங்கிரஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் வைக்கின்றோம். குறிப்பா இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையில நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸும் சரி, சிவசேனா கட்சியில இருக்க சில எம்பிகள் கட்சியின் அதிருப்தி காரணமாக பிரிந்து இருக்கிற சூழ்நிலை தற்போது நிலவி கொண்டு வருகிறது. பாஜகவோட வியூகம் இந்த இடத்துல என்னவா இருக்கு? உங்களுடைய நிறைவு பார்வை சார். பாஜகவோட வியூகம் எப்பொழுதும் தமிழ்நாட்டை எப்படி பணிய வைப்பது, தமிழ்நாட்டிலே எப்படி அரசியல் செய்வது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை தன்னுடைய கைக்குள்ளாரை போட்டுக்கொண்டு தமிழர்களின் பண்பாட்டின் மீதும் உரிமைகள் மீதும் எப்படி நாம் போர் தொடுப்பது என்பதுதான் காங்கிரஸ் பாஜகவோட வியூகம். அந்த வியூகத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தாவேக அரசு முற்றிலுமாக பணிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட
பிஜேபியின் எண்ணத்தை நிலைநிறுத்துகிற வகையிலே குறிப்பாக இந்த காவிரி சிக்கலிலே அவர்கள் வாயை திறக்காமல் இருக்கிறதை பார்த்தால் இவர்களுக்குமே பிஜேபி கூட ஒரு கள்ளக்கூட்டணி இருக்குமோ என்கின்ற அச்சத்தை தான் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால் இங்க இருக்கின்ற அரசுகள் எல்லாமே மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பார்வையில் இருக்க வேண்டும், அவர்களோடு சில பலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக அமைதி காத்து தமிழக விவசாயிகள், தமிழக மக்களின் உரிமை மீது குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உண்மையிலே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு விவசாயிகள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் கருணையோடு அவர்கள் இந்த விஷயத்தை அணுகியிருப்பதும் 2 நாட்களாக தமிழ்நாட்டு விவசாயிகளின் குரலை அங்கே அவர்கள் எடுத்து வைப்பதும் அதற்காக முழக்கமிட்டவர்கள் வாசலிலே காத்திருப்பதும் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மற்ற கட்சிகளும் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டு உரிமையை வென்றெடுக்க வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த நேரத்தில் இவர்கள் பாஜகவோட கூட்டணியை வைப்பதற்காக பாஜகவோட கள்ளத்தனமாக உறவிப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு தாவேக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த இடத்திலுமே இந்த காவிரி பிரச்சனை குறித்து அவர்கள் மத்திய அரசிடம் கேள்வி கேட்பதில்லை, உரிமையை கேட்பதில்லை, அல்லது விமர்சனம் கூட செய்யறதில்லை. இது ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல. அப்ப விவசாயிகள் என்ன வேணாலும் ஆகலாம், தமிழ்நாட்டுக்கு விளைநிலங்கள் எப்படி வேணாலும் பாதிக்கப்படலாம், காவிரி வறண்டு போகலாம், இங்கு நடுவர்மன்ற தீர்ப்புகள் மீறி போகலாம். ஆனால் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். சரி, ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக பாஜகவுடைய வியூகத்துக்கு அடிபணிந்து விட்டது தாவேக அரசு அப்படிங்கிறத உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.